குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட அப்டேட்டடான நியூஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், எஸ்எஸ்சி அண்டு போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கோர்ஸுமே அவைலபிளாக ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த கோர்ஸில் நீங்கள் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த டைமிங் ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷன், ஈவினிங் செக்ஷன் இல்லை எனக்கு வீக்கெண்ட் பேட்ச் தான் வேணும் அப்படிங்கிறது, வீக்கெண்ட் இல்லை எனக்கு வீக்லி பேட்ச் தான் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம டைமும் ப்ளஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு லீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு வைக்க நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கத்தோட நியூஸு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 340 மில்லியன் வந்துட்டு அமராவதி கேபிட்டல் ஃபேஸ் 1 டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க லோனாக. ஸோ எவ்வளோ பீரியட்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா 6 இயர்ஸு, ஃபைனல் மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு 29 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ யாரோட எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் தான் வந்துட்டு அமராவதி. ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் 340 மில்லியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு அனதர் அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 150 மில்லியன் வந்துட்டு ஈச் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கிட்ட வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. அது போக வேர்ல்டு பேங்க்கும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ஓவராலாக அமராவதிக்கு மட்டும் வந்துட்டு 1600 மில்லியன் வந்துட்டு ஈச் 800 வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி அமராவதி டெவலப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 15,000 கோடி வந்துட்டு நாங்கள் அவைல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஃபண்டு பார்த்தோம்னா 1400 கோடி வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு இந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமராவதியோட கேபிட்டல் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் வந்துட்டு அமராவதி. சிஎம் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு, கவர்னர் வந்துட்டு ஷாத் அப்துல் நசீர். ஸோ வேர்ல்டு பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏ. பிரசிடென்ட் வந்துட்டு விஜய் பங்கா. எம்டி அண்ட் சிஎஃப்ஓ யாருன்னா அன்சுலா காண்டு. மெம்பர் கண்ட்ரிஸ் வேர்ல்டு பேங்க்கில் 189 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுவே ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மஞ்சாலு, பிலிப்பைன்ஸு. ஸோ பிரசிடென்ட் யாருன்னா மசட்டா காண்டா. மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 69 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 2026க்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா போலீஸ்க்குன்னு சொல்லிட்டு போஸ்டெல்லாம் இருக்கும்ல, ஐஜி போஸ்ட்டு ப்ளஸ் ஏடிஜிபி, எஸ்டிஜி, டிஜி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த க்ரைட்டீரியா, அதாவது சிஆர்பிஎஃபா இல்லை ஐபிஎஸ்ஸா, ஸோ இவங்களுக்கு யாருக்கு வந்துட்டு முன்னுரிமை வந்துட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 50% ஐஜி போஸ்ட்டு, 67% ஏடிஜி போஸ்ட்டு, ஆல் எஸ்டிஜி, டிஜி போஸ்ட் வந்துட்டு ஃபில்டு பை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் வந்துட்டு முன்னுரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா சிஆர்பிஎஃப், அசாம் ரைஃபிள்ஸு, பிஎஸ்எஃப், சிஎஸ்ஐஎஃப்,
அது போக ஐடிபிபி, என்எஸ்பி, எஸ்எஸ்பி. ஸோ இவங்கெல்லாம் யாருக்கு கீழே வருவாங்க? ஃபோர்ஸஸ்லாம் சிஐபிஎஃப்க்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிஐபிஎஃப் எல்லாமே யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டருக்கு கீழே தான் வருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த போஸ்ட்லாம் அவைல் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஐபிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செக்ரிகேஷனாக வந்துட்டு அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு இதுக்கான ஸ்டெப்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, DCILO கொலம்போ டாக்யார்ட்ஸ் PLC ஸ்ரீலங்காவும் சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் இன் ஷிப் பில்டிங் அண்ட் ஷிப் ரிப்பேருக்காக. அதாவது இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 to 9% வந்துட்டு வேர்ல்டு லெவலில் நம்ம கண்ட்ரி, அதாவது இந்தியா பார்டரை வந்துட்டு டச் பண்ணிட்டு போகிற 100%ல் 7 to 9% வந்துட்டு நம்ம பார்டர் வந்துட்டு அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக டச் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 250 மீட்டருக்கு கீழே இருக்க ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் அதுவே 230க்கு மேலேயே இருக்கிறதையே நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம இதில் இல்லைன்னு சொல்லிட்டு இண்டிஜினியஸாக வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டெப்பு தான் வந்துட்டு இந்த ஸ்ரீலங்காவோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ DGCLோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். MD&CO யார் அப்படின்னா திவாகர். ஸோ அடுத்த நியூஸு. ஸோ FIUIND I4C ஓகேங்களா MOU போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா கோஆர்டினேஷன் சைபர் ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்காக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃப்ராட் டிடெக்ஷன், ஃபீட்பேக் மெக்கானிசம், ரெட் ஃப்ளாக் கைட்லைன்ஸு ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, FIUIND வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ யாருக்கு கீழே வருவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருவாங்க. ஸோ PMLAவோட இயர் பார்த்துக்கோங்க 2002. ஸோ I4C வந்துட்டு அண்டர் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்துட்டு 2018. ஸோ FIUINDயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க நியூ டெல்லி. டைரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அமித் மோகன் கோவில். I4Cயோடது வந்துட்டு நியூ டெல்லி, CO வந்துட்டு ராஜேஷ் குமார். ஸோ அடுத்த நியூஸு. NTPC EDF ஃப்ரான்ஸ் சேர்ந்த கம்பெனி MOU போட்டிருக்காங்க. எதுக்காகனா நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இன் இந்தியாவில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஸோ ஃபெசிலிட்டி, EPR, டெக்னாலஜி அடாப்டேஷன், லோக்கலைசேஷன், சைட் எவால்யூஷனு, ஸோ இதுக்காக வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா NTPCயோட கெப்பாசிட்டி வந்துட்டு 89 ஜிகாவாட்டு. ஸோ 32 ஜிகாவாட் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில். டார்கெட் வந்துட்டு 2032 வந்துட்டு 149 ஜிகாவாட் வந்துட்டு டார்கெட் வச்சுருப்பாங்க. NTPCயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க நியூ டெல்லியில் இருக்குது. CMDRனா குர்தீப் சிங். ஃபவுண்டட் இயர் வந்து 1975. ஸோ தூர்தர்ஷன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பிரசார் பாரதியோட கீழே வர்றது தான் தூர்தர்ஷனு. ஸோ அவங்களும் ICCRும் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியா கல்ச்சுரல் டிப்ளமசி அண்ட் எக்ஸ்பெண்ட் த குளோபல் டிஸ்மினேஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் கண்டென்ட்காக. ஓகேங்களா? ஸோ MOU வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்குனா 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. பிரசார் பாரதியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். அண்டு CORன்னு சொல்லி பார்த்துக்கோங்க கௌரவ் திவேதி. சேர்மன் வந்துட்டு நவீத் குமார் சிங்னல். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ICCRோடது நியூ டெல்லி. டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நந்தினி ஷிங்லா. ஓகேங்களா? ஸோ தூர்தர்ஷன் MOU வந்துட்டு ICCR எதுக்காக அப்படின்னா இந்தியா கல்ச்சர் டிப்ளமசி எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸு. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. போர்ட்டர் அண்டு ஜிஜின் டெக்னாலஜிஸ் கூட. எதுக்காக அப்படின்னா எக்ஸ்பெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு ஸ்ட்ரென்தன் டிஜிட்டல் ஜாப் மேட்சிங் த்ரூ நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் போர்ட்டலுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ போர்ட்டர் வந்துட்டு எய்ம் பண்ணுறாங்க. ஸோ 6 lakh ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஆனுவலாக வந்துட்டு
அரௌண்ட் வந்து 30 lakhs ஆப்பர்ச்சுனிட்டி 2030க்கு கீழே வந்துட்டு கண்டிப்பாக பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்துட்டு என்சிஎஸ்ஸை வந்துட்டு லிங்க் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த பிளாட்ஃபார்ம் கூட அப்படின்னா மைக்ரேட்டு, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்பு, மை பாரத், ஸ்டேட் போர்ட்டல்ஸு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த இயர் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2015. லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட மினிஸ்டர் வந்துட்டு மன்சுக் மண்டாவியா. ஸோ அடுத்த நியூஸு, டிக்கன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது, அதுவும் ஐகாம் டிஎம் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு கம்பெனியும் சைன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னும் வந்துட்டு ஏஐ ரிசர்ச் ஒர்க் ஃபோர்ஸை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்ட்னர்ஷிப் வந்துட்டு 3 மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ்க்கு கீழே இருக்கும். ஏஐ எஜுகேஷனு, ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ்க்கு கீழே. ஓகேங்களா? யார் 2 பேரும்? டிக்கன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது, ஐகாம் தெலுங்கானாவை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத், சிஎம் வந்துட்டு ரேவந்த் ரெட்டி, கவர்னர் வந்துட்டு சிவ் பிரதாப் சுக்லா. நெக்ஸ்ட் நியூஸு, வின் குரூப் வியட்நாமை சேர்ந்த ஒரு கம்பெனி, அதுவும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் சைன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா 6.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க எம்எம்ஆர் அண்டு மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னா அர்பன் டவுன்ஷிப்பு, இவி மொபிலிட்டி, ரினியூவல் எனர்ஜி, சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மேம்படுத்தணுங்கிறதுக்காக அந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே 5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கவரிங் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க 1000 ஹெக்டார்ஸ்க்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அதர் செக்டார்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. என்னென்ன செக்டார்ஸ்னால் எஜுகேஷன், வின் ஸ்கூலு, ஹெல்த் கேரு, வின்மெக்கு, டூரிசம், வின்பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு வின் குரூப் ப்ரெசன்ஸ் இன் தெலுங்கானா அண்டு தமிழ்நாடு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வின் குரூப்பு வியட்நாமை சேர்ந்த ஒரு கம்பெனியும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் சைன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ளஸ் ரினியூவல் ஏரியா, எனர்ஜி, சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மேம்படுத்தணுங்கிறதுக்காக. இதெல்லாம் 3 செக்டார்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. வின் ஸ்கூலு, வின்மெக்கு அப்படின்னா ஹெல்த் கேரு, வின்பேர்ல்னா டூரிசம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு ப்ரெசன்ஸ் தெலுங்கானா அந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு ஃபாலோ ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மகாராஷ்டிராவோட கேபிட்டல் வந்துட்டு மும்பை, சிஎம் வந்துட்டு தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் யாருன்னு பார்த்தோன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்ட்ரிஸ் கரன்சிஸ் வந்துட்டு கேபிட்டல் பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானோடது கேபிட்டல் வந்துட்டு கபூல், கரன்சி வந்துட்டு ஆப்கானி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு அல்பேனியாவோடது திரானி, கேபிட்டல், கரன்சி வந்துட்டு அல்பேனியன் லேக்கு. அடுத்து அல்ஜேரியாவோடது கேபிட்டல் அல்ஜெரிஸ், கரன்சி அல்ஜேரியன் தினார். அடுத்து ஆண்டோரா, ஸோ கேபிட்டல் ஆண்டோரா லா வெல்லா, கரன்சி வந்துட்டு ஈரோ. அங்கோலாவோடது கேபிட்டல் லுண்டா, கரன்சி வந்துட்டு அங்கோலா குவான்சா. ஸோ அடுத்து வந்துட்டு ஆன்டிகோ அண்டு பார்புடா, ஸோ அதோட கேபிட்டல் செயின்ட் ஜான்ஸ், கரன்சி ஈஸ்ட் கரேபியன் டாலர். அடுத்து அர்ஜென்டினா, அதோட கேபிட்டல் பியூனஸ் ஏர்ஸு, ஸோ அதோட கரன்சி அர்ஜென்டினா பெஷோ. ஸோ அடுத்து அர்மேனியா, அதோட கேபிட்டல் இறைவன், கரன்சி அர்மேனியன் திராம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங்கில் வர எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டடான நியூஸும் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் டே பை டே வந்துட்டு அப்டேட் பண்ணி நம்ம கன்வே பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் கோர்ஸ் ஏதாச்சும் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி
உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட உங்களோட கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல்.